Question number 6 கொள்ளளவியல் சம்பந்தமான கேள்வி. 4 கொள்ளளவியல் தந்திருக்கு. அதில் 3 கொள்ளளவியல் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பேட்டரி ஒன்று. பேட்டரியில மின்னியக்கு 70 வோல்டேஜ் தந்திருக்குது. இப்படி இணைக்கப்பட்டிருக்கு. கொள்ளளவியல் கொள்ளளவன் தந்திருக்கு. இது 3 மைக்ரோஃபெரட், மற்றது 6 மைக்ரோஃபெரட், இவர் 3 மைக்ரோஃபெரட், இவர் 2 மைக்ரோஃபெரட் தந்திருக்கு. உருவில் காட்டப்பட்டுள்ள மின் சுற்றில் 2 மைக்ரோஃபெரட் கொள்ளளவிக்கு குறுக்கியான மின்னழுத்த வித்தியாசம். இதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு கேள்வியில். என்னென்றால் இந்த கலத்துக்கு உட்தடையை பற்றி ஒன்றும் கதைக்கலாம். ஸோ உட்தடை தெரியாது, உட்தடையை பற்றி கதைக்கணும். உட்தடை இல்லைன்னு தான் எடுக்கணும், இல்லாட்டி செய்யலாம் கேள்வி. ரைட். கேள்வி இந்த இருக்கிற 2 மைக்ரோஃபெரட் கொள்ளளவிக்கு குறுக்கி இருக்கிற அழுத்த வித்தியாசத்தை கேட்டிருக்கு. இந்த சுற்றை நாங்கள் எளிய சுற்றாக மாற்றினோம் என்றால், இதுக்கு சர்வசமனான சுற்றை போட்டோம் என்றால், ஐடென்டிக்கல் சர்க்யூட்டை போட்டோம் என்றால், இந்த 3 கொள்ளளவியும் சமாந்தரமாக இருக்கு. கொள்ளளவியல் சமாந்தரம் என்றால் தட தொடர் மாதிரி கூட்டோடும். விளைவில் கொள்ளளவத்தை கேட்டால் கூட்டோடும். 6 3 9, 9 3 12. அப்போ நாங்கள் சொல்லலாம் இதில் 12 மைக்ரோஃபெரட் என்ற ஒரு கொள்ளளவியம், அதோடு சேர்த்து இந்த 2 மைக்ரோஃபெரட் என்ற ஒரு கொள்ளளவியம், உட்தடை இல்லாத 70 வோல்டேஜ் என்ற மின்னியக்க விசை எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் உட்தடை 0 உள்ள ஒரு கலத்துக்கு நிச்சயமாக நினைக்கலாம். ரைட். இப்போ 2 மைக்ரோஃபெரட் கொள்ளளவை குறிக்கிற அழுத்த வித்தியாசம் வேணும். சரியோ? அதுக்கு என்ன செய்யலாம் என்றால், இந்த கொள்ளளவியல் ரெண்டும் தொடராக இருக்கும் என்றால் இவரில் என்ன ஏற்றம் இருக்கோ அதே ஏற்றம் தான் இருக்கும். ரைட். ஒரே ஏற்றம் தான் இருக்க போகுது. கொள்ளளவிக்கு எங்களுக்கு தெரியும் ஒரு சமன்பாடு Q = CV என்ற ஒரு சமன்பாடு தெரியும். இதில் ஏற்றம் மாறாது. இந்த இதில் ஏற்றம் மாறாட்டி அழுத்த வித்தியாசம் நேர்மாறு வீத சமன் கொள்ளளவு. அழுத்த வித்தியாசம் கொள்ளளவத்துக்கு நேர்மாறு வீத சமன் இருக்கும் என்றால் இந்த கொள்ளளவங்கள் ரேஷியோ 6:1 ரேஷியோவில் இருக்கும். 12 2 6 தான். அப்படி என்றால் இந்த 70 வோல்டேஜ்ன்றது என்ன செய்யும் என்றால், அழுத்த வித்தியாசம் கொள்ளளவத்துக்கு நேர்மாறு வீத சமன் என்றால் இதுல V என்ற வோல்டேஜ் நிற்பார் என்றால், அதாவது வேறு குறுக்கே V நிற்கும் என்றால் இதில் 6 V நிற்கும். நேர்மாறு வீத சமனுடைய அப்படித்தான் பெறும். அப்ப இந்த 7 V தான் இந்த கலத்தால் கொடுக்கப்படுற 70 வோல்டேஜுக்கு சமனா இருக்கு. 70 வோல்டேஜ்ன்றது இந்த 7, நான் சொல்லலாம் 7 V என்றது 70 வோல்டேஜ். ஆகவே V என்றது எவ்வளவு இருக்க போகுது? 10 வோல்டேஜ் இருக்கும். கேள்வி 2 மைக்ரோஃபெரட் கொள்ளளவை குறிக்கிற அழுத்த வித்தியாசம். அதாவது V of 2 மைக்ரோஃபெரட் என்று சொல்றது 6 V என்று சொல்றீங்க. 6 தரம் இந்த V. கவனம், 6 தரம் V என்றால் 6 தரம் V என்றால் 10 தானே. 60 வோல்டேஜ் என்று வார விட, இப்படி வார விட 5வது விடை.